கதை நேரம். வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என விரும்புகின்றேன். சிறுகதைகள் என்பது ஒரு ஆனியன் ரவா தோசை சாப்பிட்ற மாதிரி 10 இல்லை 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். அதனோட சுவை ரொம்ப நேரம் நாக்கில் தொடர்ந்து இருக்கும் இல்லையா? அதுபோல் தான் 10 இல்லை 15 நிமிஷம் அதை கேட்டு முடிச்சிடுவோம், இல்லை படித்து முடிச்சிடுவோம். ஆனால் அதனுடைய எண்ண ஓட்டங்கள், சில கதைகள்லாம் பாருங்களேன், எனக்கு 50 வருஷம் ஆகியும் மனசில் அப்படியே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி. நாம் கதைக்குள் போகலாமா? வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் நம்ம ஒரு கதையை பார்க்கலாம். கதையோட பேர் டாக்டர் பிரபாகரன். இந்த கதையும் ஏறக்குறைய உண்மையான ஒரு நிகழ்வு. வழக்கம் போல் நம்ம முன்கதை பின்கதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பகிர்ந்துக்கிறவங்களோட கதைக்குள்ளே போகலாம். டாக்டர் பிரபாகரன். டாக்டர் பிரபாகரன் ஒரு சீனியரான ஆர்த்தோபீடிஷியன். அந்த தன்வந்திரி ஹாஸ்பிட்டலுடைய ஒரு பேக் போன்னே சொல்லலாம். நீ சர்ஜரியில் அவர் ஏற்கனவே நம்பர் 1 ஏஷியாவிலேயே கூட சொல்லலாம். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். ஏஷியாவில் எங்கே கான்ஃபரன்ஸ் நடந்தாலும் அங்கே கண்டிப்பாக டாக்டர் பிரபாகரனுடைய ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கும். எம்பிபிஎஸ் முடித்தோன்னா அவருக்கு ஆர்த்தோ தான் படிக்கணும்னு ஆசை. எம்எஸ் ஆர்த்தோ முடித்தார். அதுக்கப்புறம் என்னென்ன ஹையர் டிகிரிஸ் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. 40 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கல. முழுக்க முழுக்க படிப்புலேயே தன்னோட நேரத்தை செலவழிச்சிட்ட. படிப்பும் ஆராய்ச்சியும். ஹியூமன் அனாட்டமி மட்டும் இல்லாமல் வெட்டினரி சயின்ஸ்லேயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. வெட்டினரி டாக்டர்ஸ் ஏதாச்சும் பிஹெச்டி பண்ணோம் பர்டிகுலராக போன்ஸில் அப்படின்னா டாக்டர் பிரபாகரனோட ரெஃபரன்ஸை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அந்தளவுக்கு புத்தி கூர்மையானவர். ஆர்த்தோபீடிஷியன்ஸ்க்கும் ஆப்தமாலஜிஸ்ட்க்கும் என்ன பிரச்சனைனா, அவங்களே தான் அவுட் பேஷண்டில் உட்காந்து பார்க்கணும், தியேட்டருக்கு போய் சர்ஜரியும் பண்ணோம். இதே எண்டோக்ரைனாலஜி, கார்டியாலஜி, ஆங்காலஜி, இல்லை லிவர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் தனியாக இருப்பார், சர்ஜன் தனியாக இருப்பார். 2 வேலையும் இவங்களே செய்கிறனால எப்போவுமே இவங்களுடைய நேரம் ரொம்ப பிஸியாக போயின்னு இருக்கும். ஆனால் டாக்டர் பிரபாகரனோட முகத்தில் அந்த பிஸியே தெரியாது, அந்த ஒரு களைப்பே தெரியாது. காலை 8 மணினா 8 மணிக்கு ஓபியில் இருப்பார். அது எத்தனை மணிக்கு முடியும், எப்போ சாப்பிடுவார், எப்போ ரெஸ்ட் எடுப்பார், ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ நேரமும் முகம் சுளிக்காமல் எல்லா நோயாளிங்கிட்டையும் அவ்வளோ அன்பாக பேசுவார், அவ்வளோ நல்லா பார்த்துக்குவார். எல்லாம் முடிச்சுட்டு நடுராத்திரி போல் தான் அவர் சர்ஜரியே ஆரம்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர். டாக்டர் பிரபாகரனுக்கு அம்மா கிடையாது, சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் தான் படிக்க வச்சார். இவரோட விருப்பத்துக்கு அவர் எப்பவுமே எதிர்ப்பு சொன்னது கிடையாது. கல்யாணம் பற்றி வரும்போது மட்டும், பிரபா உனக்கு எப்போ இஷ்டமாக இருக்குதோ கல்யாணம் பண்ணிக்க, நான் எந்த பற்றிலையும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், ஏன்னா நீ மருத்துவ சேவைக்கே உன்னை அர்ப்பணிச்சிட்ட, ஆனால் நான் எதுவுமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், உன்னுடைய விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டார். டாக்டர் பிரபாகரும் நல்லா போய் நின்றார். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் இல்லையா? டாக்டருக்கு வந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் சாந்தி அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். அவங்க 26 வயசு ஆச்சு. 5 வருஷமாச்சு அவங்க இந்த தன்வந்திரி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து பீடியாட்ரிக் வார்டில் தான் இருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சாந்தியை. நல்ல ஒரு சிரிச்ச முகம், கலையான முகம், பெரிய அழகு இல்லைனாலும் அவங்களுடைய அழகு ரொம்ப, எல்லாட்டையும் ரொம்ப கனிவாக நடந்துக்குவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க போதாத நேரமாக இல்லை பீடியாட்ரிக்கோட ஹெச்ஓடிய நாக்கில் சனி வந்துச்சான்னு தெரில. அன்றைக்கி ஒரு குழந்தைக்கு, அதுவும் அவர் ஹெச்ஓடிய பர்சனல் கேரில் இருக்கிற குழந்தைக்கு 50 mg கொடுக்க வேண்டிய டேப்லெட் பதிலாக 100 mgயில் பாதியாக உடச்சி கொடுத்துட்டாங்க. 100ல் பாதி 50 தான், அது கணக்குக்கு சரி. ஆனால் மாத்திரையில் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். 100 mg உடச்சா 50 mgலாம் சொல்ல முடியாது. 50 mg மாத்திரைக்கும் போது அவர் 100 கொடுத்துட்டாலேன்னு அவருக்கு அந்த கோபம். அந்த கோபத்தை திட்டினார். சாந்தி ஒன்றும் பேசலை, அமைதியாக தான் இருந்தா. ஆனாலும் அவருக்கு அந்த கோபம் தனியாமல் டைரக்டர்கிட்ட உடனே போய் சொல்லி
இவ்வளோ டிபார்ட்மெண்ட் மாற்றுங்க அப்படின்ட்டார். டைரக்டருக்கும் பீடியாட்ரிக் ஹெச்ஓடி ரொம்ப முக்கியமான ஆள், எடுத்து பேச முடியல. சரி, புதுசாக வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ்க்காக இவர் பகிச்சிக்க முடியாது அப்படின்னு அந்நேரத்துக்கு டாக்டர் பிரபாகரனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்பட்டுச்சு அவருடைய ஓபியில் கூட இருக்கிறதுக்கு. அங்கே அமுச்சு விட்டார். அதுதான் நேரம் இல்லை விதி என்னென்ன சொல்லலாம், ஆனால் காலம் என்னை பொறுத்த வரைக்கும். சாந்தி அங்கே போனாங்க. டாக்டர் பிரபாகரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அவருக்கு வேணுங்கெல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு மாதத்துக்குள்ளேயே டாக்டர் பிரபாகரனுக்கு வந்து ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு நபராக மாறிட்டாங்க சாந்தி. டாக்டர் பிரபாகரனுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், அடுக்கில் எடுத்து வருவாங்க. அதை எடுத்து தட்டை கழுவி வச்சு சாப்பாடு வைக்கிறது, அவருக்கு வேணுங்கிறது எல்லாம் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நபராக சாந்தி மாறிட்டாங்க. சாந்திக்கும் பிரபாகர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரபாகர் ரொம்ப ஒரு கனிவான நபர் இல்லையா. நோயாளிங்கிட்டே கனிவாக இருக்கிற ஒரு ஸ்டாஃபுங்கிட்ட எப்படி இருப்பார். ஒரு கொஞ்ச நாள் ஆயிருக்கும், ஒரு 3-4 மாதம் போல் ஆயிருக்கும். திடீர்னு ஒரு நாள் டாக்டர் பிரபாகரன் சாந்தியை கேட்டார். இந்த 5 ஸ்டார் படத்தில் வருமே, ஈஸ்வரி என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை அப்படின்னு, அந்த மாதிரி கேட்டார். சாந்தி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை அப்படின்னாரு. சாந்தி ஒன்றுமே பேசலை. கொஞ்சம் திகைப்பாகவும் அதே சமயத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அவளை பார்த்தா. ஏன்னா அவளுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உடனே அவள் கேட்டா, நீங்கள் ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு. டாக்டர் பிரபாகரன் 6 அடி உயரம் இருப்பார். நல்ல 40 வயசானாலும் அவ்வளோ ஒரு சாமிங். இந்த செகப் ப்ரோஜாக்கள் படத்தில் கமலஹாசன் மாதிரி தலைமுடி அவ்வளோ இருக்கும் அவருக்கு. நல்ல கேர்ல்டு ஹேர், ரொம்ப அழகான முகம், அழகான தலைமுடி. அவரோடனே சிரிச்சுனே கேட்டேன், ஏன் நான் 6 அடி உயரமாக இருக்கிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னாரோம். இல்லை, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, நான் வெறும் டிப்ளமோ இன் நர்சிங். அவர் கேட்டார் உடனே, சாந்தி நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு இந்த பட்டம் படிப்பெல்லாம் தேவையா, இல்லை நீ நானும் தேவையா? சாந்திக்கு சிரிப்பு வந்துச்சு. உங்கள் இஷ்டம் டாக்டர் அப்படின்னா. சரி, அவங்க அப்பா அம்மாட்ட பேச வரேன்னு அன்றைக்கி மாலையே போனார். அவங்ககிட்ட போய் கேட்டார். அவங்களுக்கு ரொம்ப திகைப்பு. டாக்டர், நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி, உங்கள் அப்பா பற்றிலாம் தெரியும், அவர் நம்ம இந்த ஊர்லேயே பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், ஒத்துக்க வராங்க அப்பா அப்படின்னாரு. டாக்டர் பிரபாகர் என்னன்னார், உங்களுக்கு விருப்பமா? எங்கள் அப்பாவும் நானும் ஒன்று தான், நான் வேறு அவர் வேறு இல்லை, நான் என்னவோ அதை அவர் ஏற்றுக்குவாருனார். இவங்களும் சரின்ட்டாங்க. ராத்திரியே பிரபாகர் போய் அவங்க அப்பாட்ட கேட்டார். சொல்லிட்டா, பிரபா, நான் எப்பவுமே சொல்லுவேன், உன் விருப்பம் தான் என் விருப்பம், உனக்கு மாற நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஒரு நல்ல பெண் இந்த குடும்பத்துக்கு வரணும் மருமகளா, அவ்வளோதான் அப்படின்ட்டார். உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. பத்திரிக்கைலாம் அடித்தாங்க, எல்லாருக்கும் போய் கொடுத்தாங்க. டாக்டரும் சாந்தியுமே போயிட்டு பீடியாட்ரிக் ஹெச்ஓடிக்கு போய் கொடுத்தாங்க. பீடியாட்ரிக் ஹெச்ஓடிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சாந்தி, நான் உன்னை மாற்றிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆனால் அது எவ்வளோ நல்லதுன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னார். எல்லாம் நல்லபடியாக போச்சு. இன்னும் ஒரு 10 நாளில் கல்யாணம். திடீர்னு ராத்திரி ஒரு 11 மணி போல் டாக்டர் பிரபாகரன் வீட்டு தொலைபேசி அடிக்குது. டாக்டர் பிரபாகரனுக்கு அதெல்லாம் சாதாரணம். ஏன்னா இந்த 11 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் ஏதாவது ஆர்டிஐ கேசஸ் வரும், ஃபோன் பண்ணுவாங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போவார், இல்லை சொல்லாமல் கூட கதவை லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துன்னு போயிடுவார். இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் எப்படியாவது ராத்திரிகளில் நடக்கும் ஆர்டிஐ. அதனால் இவர் அப்படின்னு நினச்சின்னு ஃபோன் எடுத்தால் சாந்தி அவங்க அப்பா பேசுகிறார். மாப்பிள்ள, சாந்தி வயிற்று வலின்னு துடிக்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னார். ஐயோ மாமா, அப்போ ஒன்று செய்யுங்க, நான் உடனே வரேன், கார் எடுத்துன்னு கிளம்பி போயிடலான்னார். இல்லை, நீங்கள் வந்து நம்ம தன்வந்திரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு லேட் ஆகிடும், ஆனால் நான் இங்கே பக்கத்துலேயே ஆட்டோ இருக்குது, அதில் வந்துடுறேன், நீங்கள் நேராக அங்கே வந்துடுங்கன்ட்டார். சரின்ட்டு அப்படியே மீட் பண்ணிட்டாங்க. நேராக போனாங்க. அந்த ராத்திரியை எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணி எல்லாம் டெஸ்ட்டும் பண்ணாங்க. சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. சிடி ஸ்கேன் எடுத்த உடனே வயிற்றில் ஒரு சிஸ்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போவே டாக்டர் பிரபாகரனுக்கு மனசு விட்டு போயிடுச்சு. என்ன தெரியலையே என்ன. உடனே எம்ஆர்ஐக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. எம்ஆர்ஐ எடுத்தாங்க. பார்த்தா 6 சென்டிமீட்டர் பை 8 சென்டிமீட்டரில் ஒரு சிஸ்டருக்கு டியூமர் இருக்குது. உடனே அடுத்த நாளே வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனோட கேட்டு டாக்டர் நாயக் தான் வந்து சர்ஜரி பண்ணார். எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு உடனே அதை
அந்த சிஸ்டர் வந்து அனுப்பிச்சாங்க. சிஸ்டர் பெத்தாலஜி என்னது பண்ணாங்க. பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் அப்போவே வந்து டாக்டர் பிரபாகரன் தெரியும் இது வந்து மேலிக்னன்சியாக தான் இருக்குன்ட்டு. ரிசல்ட் வந்துச்சு, மேலிக்னன்சி 4th ஸ்டேஜ். டாக்டர் பிரபாகர் அப்படியே இடிஞ்சு போயிட்டார். சொல்லிட்டார், தயவுசெய்து யாருக்கும் இதை சொல்லாதீங்க, நமக்குள்ளே மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டாரு. சாந்தி கேட்டா, என்னங்க ஆச்சுன்னார். ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண வயிற்றுவலி, ஒரு கட்டி எரிஞ்சு எடுத்துட்டாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு 4 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. உடனே ஆங்காலஜிக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க. டாக்டர் லோகேஷ் குமார் போனாங்க. 35 வயசு தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் எம்டி முடிச்சுட்டு டிஎம் ஆங்காலஜி முடித்தவர். ரொம்ப ஒரு புத்தியான ஆள், ரொம்ப ஒரு அறிவு கூர்மையான ஆள். டாக்டர் பிரபாகருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட தான் போனாங்க. போன உடனே அவர் டாக்டர் லோகேஷ் எல்லாத்தையும் பார்த்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு சாந்தியை கொஞ்சம் நாசுக்காக வெளியே கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு வந்து அவங்கள விட்டுட்டு இங்கே உட்காருங்கன்னு சொல்லி பிரபாகரை மட்டும் உள்ளே கூப்பிட்டு வந்தார். வந்த உடனே பிரபாகர் நின்றுனார். உட்காருங்க டாக்டர் அப்படின்னாரு லோகேஷ். இல்லை நிற்கிறேன் அப்படின்னாரு. எழுந்து வந்து லோகேஷன் பக்கத்தில் நின்று, டாக்டர் சாந்தி மேடம்க்கு வந்து ஸ்டேஜ் 4, இன்னும் அதிகபட்சம் போனால் 1 இயர் தான் இருப்பாங்க அப்படின்னார். அவ்வளோதான். டாக்டர் பிரபாகரன் அங்கேருந்து சோஃபாவில் அப்படியே சரிஞ்சு உட்காந்துட்டார். லோகேஷ்க்கு என்ன செய்யறதில்ல, நம்மளுடைய ஒரு எவ்வளோ சீனியர், இவரை போய் அப்படி எப்படி ஆறுதல் படுத்த முடியும்? பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்துன்னு அவரை தோளில் தட்டுறார். அவர் 2 கையால் முகத்தை பொத்தின்னு அழுதுன்னு இருக்கிறார். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சுதாச்சினார். சரி, அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்? என்ன தான் ஒரு மெடிக்கல் பர்சனாக இருந்தாலும் தனக்குன்னு வரும்போது வேறு தானே. சரி, என்ன பண்ணலான்னார். வேறு வழி இல்லை, ப்ரோட்டோக்கால் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். கீமோ ஆரம்பிச்சிடலாம், நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம், என்ன சொல்கிறீங்கன்னார். என்ன பண்ண முடியும் பிரபாகர்? சரி, கல்யாணம் அவ்வளோதான். இந்த கல்யாணத்துக்கு வர வைக்கிறதோட வேணான்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கொடுமை. கல்யாணம் வரப்போனா எங்கே எதுன்னு கேட்பாங்க. கேன்சல்னால் என்ன விஷயம் ஏதுன்ட்டு நோண்டி எடுத்துருவாங்கல்ல. வேறு வழியே இல்லாமல் ஒரு சின்ன கார்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். டியூ டு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ் மேரேஜ் இஸ் போஸ்ட்போன்ட் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டார். ஆளுங்க மூலம் அனுப்பிச்சிட்டாரு. எல்லோரும் ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டார். சாந்தியை அடுத்த நாள் காலைல கூப்பிட்டு போனோம். வீட்டுக்கு போனார். போன உடனே அவங்க அப்பா அம்மா, மாப்பிள்ளை என்னாச்சு சொல்லுங்கன்னாரு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, ஏங்க நானும் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தது தானேங்க, எனக்கு தெரியுங்க, சொல்லுங்கள் அப்படின்னா. டாக்டர் ஒன்றும் இல்லைன்றார். ஏன்னா யார்ட்டையும் அவர் சொல்ல விருப்பம் இல்லை. திடீர்னு அந்த அம்மா, டாக்டர் சார், என் மகளுக்கு என்ன எவ்வளோ நாள் இன்னும் இருப்பா அப்படின்னு நேரடியாக கேள்வி வந்தவொடனே டாக்டர் ஒரு நிமிஷம் அதிர்ந்துட்டார். இப்படி பார்த்தாரு. அத்தை, தயவுசெய்து அப்படியெல்லாம் பேசாதீங்க, கொஞ்ச நாள் கீமோ கொடுத்தா சரியாக போயிடும், நான் கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னார். கீமோ கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தி தன்னோட பொலிவு இழக்க ஆரம்பித்தா. தலைமுடிலாம் விழ ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்படியெல்லாம் போகிறதோட மொட்டை அடிச்சிட்டாங்க. ஒரு நாள் ரேடியேஷனுக்கு சாந்தியை விட்டுட்டு டாக்டர் பிரபாகர் இங்கே வெளியே போனார். போயிட்டு வரும்போது தலையை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு இருந்தார். டாக்டர் பிரபாகரனுடைய சிறப்பில் அவர் முடியும் ஒன்று, அவ்வளோ ஒரு அழகாக கேர்ல்டு ஹேர் இருக்கும், ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டார். அவ்வளோதான். டாக்டர் லோகேஷ் சொன்ன டைம் போல் வந்துச்சு. எப்போல்லாம் வந்து சாந்திக்கு தலையை ஷேவ் பண்ணுறாங்களோ அப்போ இவரும் ஷேவ் பண்ணிக்குவார். மொட்டையே தான், முடி வளர்க்கவே இல்லை. அந்த 1 வருஷம் காலம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். காலம் யாருக்காக காத்திருக்காது இல்லையா? முடிஞ்சு போச்சு. சாந்தி இறந்து ஏற்கனவே 10 வருஷம் ஆயிடுச்சு. டாக்டர் பிரபாகரன் கல்யாணமே பண்ணிக்கல, தலையில் முடியும் வளர்த்துக்கல. மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், ஆனால் மனிதம் சாவதில்லை. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு